எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16:16 சொல்லுகிறது, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இந்த 2 காரியங்களை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நமக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மீன் பிடித்தல் என்பது சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது தேவன் ஜனங்களை காப்பாற்ற விரும்புதல். சுவிசேஷம் என்பது தேவன் ஜனங்களை மீட்கிறதற்காக வரப்போகிற அழிவிலிருந்து. இந்த உலகத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை ஆரம்பிக்கும் போதிலிருந்தே, அதாவது உலகத்தை சிருஷ்டிக்கும் போதிலிருந்தே கர்த்தர் 2 காரியத்தை மிக முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, ஃபஸ்ட் டே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருள், ஆழத்தின் மேல் இருந்திருந்து தேவன் என்னத்தை சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். 2வது நாள் கர்த்தர் படைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய விரிவு. இந்த 2 நாளைக்குள்ள உள்ள ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் இருளின் மேல் ஆண்டவர் வெளிச்சத்தை வீச பண்ணுகிறார். இது முதல்ல ஃபஸ்ட்டு ஆண்டவர் செய்கிறது. இது எதுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததென்று. இது எது? இயேசு சுவிசேஷம் சொல்கிறது. இயேசு சுவிசேஷம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது எதற்கான அடையாளம் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்புதல், அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இந்த வெளிச்சம் தான் அங்கே வருது, அவர் தான் வெளிச்சம். அதனால தான் வசனம் சொல்லுது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவைப்படுவதில்லையா, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. அப்போனா அங்கே மிக தெளிவாக இருக்குது, தேவனுடைய வெளிச்சம் என்பது, சுவிசேஷ ஒளி என்பது, தேவனுடையதான அந்த மீட்பு என்பது வெளிச்சமாக இருக்கிறது. அதனால தான் மரண இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண. ஃபஸ்ட்டு கர்த்தர் எப்பவுமே என்ன பண்ணுறாரு? மீட்பை அனுப்புகிறார். அவங்களுக்கு முதல்ல தேவையானதான சுவிசேஷத்தை சொல்லிடுறாரு, மீட்கப்படுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துடுறாரு. ஃபஸ்ட்டு எப்பவுமே அப்படி செஞ்சிருவார் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவதற்கு ஒப்புமை. எதுக்கான அடையாளம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை, அதாவது மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து சொல்கிறார் இல்லையா, நீ வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை என்ன செய்யறது? காப்பாற்றுறது. மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புகுதல் அப்படிங்கிறதற்கும் அந்த முதலாவது நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதற்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். 2வது நாள் பாருங்கள், கர்த்தர் ஆகாய விரிவை உண்டாக்குறார். இது 2 பார்ட். முதல்ல இதை செஞ்சிட்டாரா, 2வது நாள் பூமிக்கு மேலுள்ள தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேர கடவுது. சேர்ந்த ஜலத்திற்கு கர்த்தர் என்னவென்று பெயரிட்டார்? பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக் கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. முதல் நாள் வெளிச்சத்தை அனுப்பினார், இருளுக்கு மேலே வெளிச்சம் வீசுச்சு. 4வது வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். அதாவது சுவிசேஷம் அறிவித்தல், இருளின் மேல் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அது நல்லது. அந்த காஸ்பல் நல்லது, அந்த வெளிச்சம் நல்லது. ஏன்னா ஜனங்களை இருளிலிருந்து என்ன செய்ய போகுது? காப்பாற்ற போகுது. அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அடுத்து என்ன வரப்போகுது தெரியுமா? 2வது நாள் என்ன வரப்போகுது? ஆகாய விரிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதாவது அந்த பூமிக்கு மேல் உள்ள தண்ணீரை கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த ஆகாய விரிவு எதற்கு பயன்பட்டுச்சு தெரியுமா? கர்த்தர் பாருங்க, 2வது நாள் படைச்சிட்டு நல்லதென்று கண்டார்னு சொல்லலை பாருங்க. அந்த இடத்துல முதல் நாள் நல்லதென்று கண்டார்னு சொன்னாரா, 2வது நாள் என்ன செய்யல?
நல்லது என்று கண்டார்னு சொல்லல. ஆனால் 3வது நாள் சொல்லும்போது அது தேவன் நல்லது என்று கண்டார். 10வது வசனம் என்ன சொல்லுது? சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லா நாளும் அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது என்று கண்டார். 18வது வசனம் ஆகாய விரிவிலே வைத்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். 5வது நாளையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 21ஆம் வசனம் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். 6வது நாளில் படைச்சிட்டு தேவன் அதை நல்லது என்று கண்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. 31வது வசனம் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப தேவன் எல்லாத்தையும் படைக்கும் போது நல்லது நல்லதுன்னு சொல்றாரு. 2வது நாள் மட்டும் தேவன் என்ன செய்யல? நல்லது என்று கண்டார்னு சொல்லல. அவருடைய அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த வானத்தின் மதகுனா வாட்டர் கேனப்பி எது தெரியுமா? ஆகாய விரிவு. கர்த்தர் மேலே தண்ணி உண்டாக்குனார்ல, அந்த தண்ணியை எதுக்கு உண்டாக்குனார் தெரியுமா? 1650 வருஷம் கழிச்சு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு என்று உண்டாக்கினார். முதல் நாள் சுவிசேஷத்தை உண்டாக்கினார், மனுஷனுக்கு மீட்புக்கான வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நியாய தீர்ப்பை உண்டாக்கி வைத்தார். அதாவது சுவிசேஷம் சொல்லப்படும் போதே நியாய தீர்ப்பும் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கும் போதே வானத்திலிருந்து ஜலம் கீழே வருவதற்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் 2வது நாளை கர்த்தர் நல்லது என்று கண்டார்னு சொல்லலை. மிச்சம் எல்லா நாளையும் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார்னு சொன்ன ஆண்டவர் 2வது நாள் மட்டும் என்ன செய்யல? நல்லது என்று கண்டார்னு சொல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நியாய தீர்ப்புக்கு என்று வைத்தார். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே அதற்கான பிரதிபலன், அதான் அவர் சொல்றார், அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றவனையும் அனுப்புறாரு, மீன் பிடிக்கிறவனையும் அனுப்புறாரு. அனுப்பிட்டு திருப்பி சொல்றாரு, நான் முதல்ல இவங்க எல்லாரையும் அனுப்பிடுவேன், அவர்கள் அநேகரை பிடிப்பார்கள். சுவிசேஷம் சொல்றவங்க என்ன செய்வாங்க? அநேகரை மீட்பார்கள். அப்படி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கடைசியா வேட்டைக்காரரை அனுப்புவாராம். இந்த வேட்டைக்காரர் ஸ்பிரிட் அது எது தெரியுமா குறிக்கும்? இது கடைசியாய் நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறவர்கள். இந்த பைபிளில் இந்த நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறவங்கன்னு கொஞ்சம் பேரை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துறாரு. அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். நியாயாதி புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, ஆசாரிப்பு கூடாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க கொஞ்ச நாளில் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. போன பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவர்களை பிடித்து ஒவ்வொரு ராஜா கையிலையாக ஒப்படைச்சிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு ராஜாக்கள் கையில் ஒப்படைச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு ராஜாக்கள் கையில் இவங்க மாட்டும் பொழுதும் அவர்கள் இவர்களை வேட்டையாடுவார்கள். அவர்கள் இவர்களை வேட்டையாடும் போது அந்த வேட்டையாடுகிற காலகட்டங்களில் இவர்கள் தேவனை நோக்கி கதறுவார்கள். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார். இப்போ உதாரணமாக ஏலியோடைய காலத்தில் பெட்டி பிடிபட்டு போகும். பிடிபட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஏலிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை உணர்த்துவார். ஏலிகிட்ட வந்து சொல்வார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே வருவார். நீ என்னை பார்க்கலாம், உன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பு, உன் குமாரரை அதிகமாய் நேசிப்பானேன், உன் பிள்ளைகள் காணிக்கைகளை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியாக சாமுவேலை வச்சும் சொல்லுவார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது 2வது 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, சாமுவேல்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு. 29 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இது வந்து யாரு? கர்த்தர் சொன்னாரா? நேரா வந்து கர்த்தர் சொன்னாரா? இல்லை. வசனம் என்ன சொல்ல? 27 வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு மீன் பிடிக்கிறவனை அனுப்புகிறார். எப்பா இந்த மாதிரி தப்பு நடக்குது, இங்கே காணிக்கையில் இடத்துல பிரச்சனை நடக்குது, பார்த்துக்க, நீ பசங்களை அதிகமாக நேசிக்கிற. ஆனால் ஏலி அதற்கு என்ன செய்யலை? செவி சாய்க்கலை. கடைசியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சாமுவேலை வச்சு சொல்கிறார். சாமுவேலை வச்சு சொல்லும் பொழுது 17வது வசனம் 3:17 வாசிங்க. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம்,
அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான். உன் பிள்ளை சாக போறான்னு சொல்றாரு. உன் பிள்ளைகள்லாம் என்ன செய்ய போறாங்க? அவன் பாவம் நிவர்த்தி, அக்கிரமம் ஒருபோதும் நிவர்த்தி ஆவதில்லைன்னு சொல்றாரு. அவனுடைய ஊழியம் இன்னொருத்தன் கையில போகுதுன்னு சொல்றாரு. இவ்வளத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் நலமானபடி. இதான் மீன் பிடிக்கிறவனை அனுப்பியும் மனம் திரும்பாத ஒரு கூட்டம். கர்த்தர் சொல்லியும் கேட்பாங்க. இன்னைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? பல நேரத்தில் ஏன் என்ன காரணம்? கர்த்தர் சபையிலிருந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தர் மீன் பிடிக்கிறவனை அனுப்புகிறார். வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, வேண்டாம், செய்ய வேணாம், நடக்க வேண்டாம் சொல்றாரு. ஆனா அந்த மீன் பிடிக்கிறவனை அசட்டை பண்ணுதல், அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணுதல், அதுக்கப்புறம் அவிசுவாசியோடு கூட பிணைக்கிறது. இல்லை வேணாம், ஆண்டவர் சொல்றாரு, நல்லதுக்கு இல்லை, செய்ய வேணாம், ஆனால் கேட்கறது இல்லை. அந்த மீன் பிடிக்கிறவன வார்த்தையை அசட்டை பண்ண பிறகு கடைசியாக வேட்டைக்காரன் ஒருத்தன் வருவான். அவன் வேட்டையாடுவான். அதுக்கப்புறம் தான் வேட்டைக்காரனுடைய ஆவி வரும். வேட்டைக்காரனுடைய ஆவி என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தல். கர்த்தர் என்ன செய்கிறாரு? நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இப்போ ஏலியின் குடும்பத்தை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரே நாளில் எல்லா பயிலும் செத்து போகிறான். பிள்ளைகளும் சாக்குறாங்க, ஏலியும் சாக்குறாரு, வெட்டி பிடிபட்டு போகுது. கர்த்தர் மீன் பிடிக்கிறவரை அனுப்பிட்டு காத்து கொண்டு இருக்கிறார். வார்த்தையை சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். மனம் திரும்புவான், மனம் திரும்புவான், மனம் திரும்புவான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கர்த்தர் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இருக்கிற வேலை, கையில் இருக்கிற பணம், கூட இருக்கிற ஆஸ்தி, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் வேட்டையாடும் போது உன்னை காப்பாற்ற ஒருத்தர் கூட வர முடியாது. நீ எப்பேற்பட்ட தேசத்தில் இருந்தாலும் சரி, நீ எருசலேம் பட்டணமாய் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்ட தேவாலயமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, தேவாலயத்தின் எருசலேம் மண்மேடாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் சீலோவமை போல மாறும். எரேமியா 26 கர்த்தர் சொல்றாரு. மீகா 3 இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பும் போது கர்த்தர் கிருபையா, இரக்கமா, தயவா பேசும்போதே அதை கேட்டு மனம் திரும்பி விட்டால் நல்லது. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டால் நல்லது. மீன் பிடிக்கிறவனை அசட்ட பண்ணிட்டோம், வேட்டைக்காரர்கள் வருவார்கள். இது நியாயம் தீர்க்கிற ஸ்பிரிட். இந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு ஒப்புமையாக கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட் பல நேரத்தில் கர்த்தர் நியாயம் தீர்க்கத்துக்குன்னு கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அதாவது அவர் நியாயம் தீர்க்கத்துக்கு இல்லை, நம்மளை சோதிச்சு இந்த வேட்டைக்காரர்களை அனுப்பி நம்மளை திருத்தறதுக்குன்னு என்ன செய்வார்? கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா பிசாசு. இந்த பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். பிசாசுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன். பல நேரத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா? நாம் கர்த்தர் சொன்னால், சபையில் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். கர்த்தர் சபையில் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டோம். சொல்கிறதெல்லாம் காதில் ஏறாது. அதுக்கப்புறம் கர்த்தர் பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுப்பார். எதுக்காக? நம்மளை திருத்துறதுக்காக. இதை நான் சொல்லலை, பைபிளில் இருக்குது. பவுலே சொல்கிறார், அவங்களுக்கு சொல்லியாச்சு, கேட்கல, அவர்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு தப்பு வைக்கும்படி அவர்களை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்குறேங்கிறார். ஏன் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்து அவன் அடிக்கிற அடியில் அல்லது அவன் பண்ணுற சோதனையில் அவர்கள் மனம் திரும்புவதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் அவங்க வருவாங்க, இந்த வேட்டைக்காரர்கள் வருவாங்க. இது ஒரு பிசாசினுடைய ஸ்பிரிட்டினுடைய இன்னொரு காரியம், வேட்டைக்காரர்கள். அதே நேரத்தில் இந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட், பிசாசினுடைய அந்த காரியம் இருக்கு இல்லையா, அது அப்படியே எதுக்கு ஒப்புமையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதன் மூலமாய் ஜனங்களை சங்காரம் பண்ணுதல். பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டைக்காரர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டாக கர்த்தர் இவர்களை அனுமதி கொடுக்குறார். இவங்க வர்றதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுமதி கொடுக்குறாரு. இவங்க வராங்க. எப்போ வராங்க தெரியுமா? இவங்க பல நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டாய் வருவார்கள். இப்போது முதல் வேட்டைக்காரன் பைபிளில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரன் இல்லை, அவன் பேரே
அதுக்கு ஒப்புமையான ஒரு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின். காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவனுடைய பேர் காயின் என்பதற்கு என்ன அர்த்தம், ஹீப்ரூவில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஈட்டின்னு அர்த்தம். ஸ்பேர், வேட்டையாடுறது, குத்துறது. இவன் தான் வந்து முதல் கொலை பண்ணுறவன். அதாவது ஆண்டவர் எசேக்கியேலில் சொல்லும்போது சொல்லுவார் 13ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சில நேரங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட வேட்டைக்காரர்கள் வரார்கள். இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஸ்பிரிட்டு தேவ ஜனங்களை குத்தி தேவ ஜனங்களை வேட்டையாடுறதுக்காக, ஆத்துமாக்களை வேட்டையாடுறதுக்காக வர்றது. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? இங்க வேட்டையாடுறவங்க கிட்ட பத்தி சொல்றாரு. அவங்க எதை வேட்டையாடுறாங்களாம்? ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள். அப்ப ஆதி காலத்திலிருந்து ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுல முதலாவது யாருன்னு கேட்டீங்கன்னா காயின். இவனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவனுடைய பேரே ஈட்டி. காயின் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஈட்டின்னு அர்த்தம். ஸ்பியா, எடுத்து குத்துறது தான் இவனுடைய வேலை, வேட்டையாடுறது தான் வேலை. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா? கொலை பண்ணுகிற சுபாவம். அவனுக்குள்ள ஒரு பொறாமை வருகிறது. அந்த வசனம் நல்லா அழகா இருக்கும் பாருங்களேன். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று, அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ அவனை அங்கீகரித்து இவனை அங்கீகரிக்கலன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. இது வேட்டைக்காரர்களுடைய சுபாவம். இவர்கள் இந்த வேட்டைக்காரர்கள்லாம் யாரு? உங்களை வேட்டையாட வர்றாங்க, ஸ்பிரிட்டில் வேட்டையாடுற ஆத்துமாக்களை வேட்டையாடுறவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எரிச்சல் உள்ளவர்கள். முதலாவது இவர்கள் எல்லாரும் நமக்கு விரோதமாக வருவாங்க. சில நேரத்தில் ஏன் இவங்களுக்கு நமக்கு விரோதமாக வர்றாங்க, ஏன் நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் நம்ம நன்மை தான் செஞ்சுருப்போம், நம்ம செய்யக்கூடியது நன்மையாகத்தான் இருக்கும். நம்மளை பார்த்தா ஒரு எரிச்சல். இதே காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டுக்கும் கர்த்தர் சேர்த்து சொல்வார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். முதல்ல இவங்களுக்கு இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா? எதிர்த்து நிற்குதல். ஏன் எதிர்த்து நிற்கிறான்? இவனை நம்மளை பார்த்தாலே அந்த ஸ்பிரிட் ஒரு எரிச்சல். உன் காணிக்கை நீ கொடுத்த, ஏன் காணிக்கையை நான் கொடுத்தேன். அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காததும் அவர்கிட்ட இருக்குது. அவர் அங்கீகரிச்சாரு, அவர் அங்கீகரிக்கல. அப்போ அங்கீகரிக்கலைன்னா யார் மேலே எரிச்சல் வரணும்? அவர் மேலே தானே உனக்கு எரிச்சல் வரணும். ஏன் என்னை காணிக்கை நீங்கள் அங்கீகரிக்கலன்னு கேட்கணும் இல்லை? அந்த காணிக்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காயின் செலுத்தினது எப்படிப்பட்டது? நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபேல் தெரிந்து கொண்டது தன் மந்தைகளில் தலையீற்றுகளெல்லாம் அவைகளில் கொழுமையான ஃபர்ஸ்ட் பானெல்லாம் எடுத்துட்டான், அதுலேயும் தி பெஸ்ட் கொண்டு வரான். இது வந்து வெளியரங்கமா. இதுவே நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் இவன் வந்து விழுந்து போன ஆதாமுக்கு பதிலாக பலி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறவன். இப்போ காயின் ஒரு சந்ததி வருது, அடுத்த ஆதாம் வழியா சேர்த்து ஒரு சந்ததி வருது. இந்த 2 சந்ததிக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? ஆபேல். அவர் ரத்தம் சிந்தினான். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம். அப்போ இந்த ஆபேலின் ரத்தம் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பாவிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக, தேவனுக்கும் உலகத்திற்கும் நடுவில் மத்தியஸ்தராக ரத்தம் சிந்துகிறவராக வரப்போகிற கிறிஸ்துவுக்கு. காயின் உலக பிரகாரமான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியவன், சேர்த்து அந்த சந்ததி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய சந்ததி. இது 2த்துக்கும் மத்தியஸ்தரா யார் இருக்கிறது? ஆபேல் இருக்கிறாப்புல, ரத்தம் சிந்துகிறாப்புல. அது அந்த அடிப்படையில் கர்த்தர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது காயினுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன வருது?
எரிச்சல் வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு ஆசீர்வதிக்கும் பொழுதோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை உயர்த்தும் பொழுதோ, அல்லது உங்கள் மூலமாய் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போதோ, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, சக விசுவாசிக்கு, சக ஊழியருக்கு எரிச்சல் வருகிறது என்று சொன்னால், அவனுக்குள் இருப்பது வேட்டையாடுகிற சுபாவம், ஒரு விதமான எரிச்சல். என்னடா இவன் மேலே போயிட்டே இருக்கிறானே, என்ன பண்ணாலும் இவன் மேலே போயிட்டே இருக்கிறானே, இவன் தான் திடீர்னு மேலே வந்துட்டானே, இப்போதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு ஆள் நல்லா வளர்ந்துட்டானே. நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, இந்த உங்களை பற்றி ரொம்ப குறை பேசுகிறவங்க அத்தனை பேரும் யாரை குறை பேசுவாங்க பாருங்க, நல்லா ஓரளவுக்கு தெரிய வந்தவங்களை பற்றி தான் என்ன செய்வாங்க, குறை பேசுவாங்க. யாருக்குமே தெரியாத, ஊர் பேர் தெரியாத ஒரு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா அவரை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி பேசுனா அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்க மேலே அவங்களுக்கு என்ன கிடையாது, எரிச்சல் கிடையாது. பலருக்கு சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் அப்படி வரும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துடுது, எரிச்சல் வருது. இது வேட்டைக்காரருடைய சுபாவம், உங்கள் ஆத்மாக்களை வேட்டையாடுறது சுபாவம். அது உங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்ன, எரிச்சல். உங்களுடைய சக விசுவாசி, உங்க சொந்தக்காரங்க அல்லது உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் உங்களுக்கு சந்தோஷம்தான் வர வேண்டுமே ஒழிய உங்களுக்கு நிச்சயமாக என்ன வரக்கூடாது, எரிச்சல் வரவே கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் உங்கள் முகத்தை பார்ப்பார் அவர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். இப்போ யோபுவோடைய நண்பர்கள் யோபுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போது அவங்க பண்ணது தப்புன்னு உணர்த்திட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் யோபுக்கிட்ட என்ன செய்யுங்க, போய் கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுறேன்னு சொல்லுவார். இவங்களும் கேட்டாங்க யோபுக்கிட்ட. இப்போ வசனம் சொல்லுது அந்த இடத்துல, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு. அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். அவங்க கேட்டாச்சு, யோபு என்ன பண்ண போறான், இப்போ இதான் சான்ஸு. என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க, என்ன ஒரு கோபம், அவங்க மேல ஒரு குரோதம், ஒரு வைராக்கியம் எதுவுமே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். அடுத்த வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழுமுன்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரவே கூடாது. பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்மக்கிட்ட வாங்கினவங்க, நம்மக்கிட்ட உதவி வாங்கினவங்க தான் நம்ம குதிங்கால உயர்த்துவாங்க. மற்றவங்க செஞ்சால் கூட நமக்கு என்ன செய்யாது, மனசுக்கு ரொம்ப பெருசாக பாதிப்பு வராது. யாரோ ஒருத்தன் ஏதோ பேசிட்டு போட்டோம், நம்மளை பற்றி தெரிஞ்சால் அவன் பேச மாட்டான் நம்ம நினச்சிக்கலாம். சில நேரத்தில் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க பேசுவாங்க. அதுவும் எப்படி பேசுவாங்க தெரியுமா, இல்லாததை பேசுவாங்க, அதுவும் துணிகரமாக பேசுவாங்க. அது சில நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தை உடைக்கும். இவங்களா இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும். அப்போ வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா, சரி போட்டோம், இவர்களும் மனுஷங்க தான் அப்படின்ட்டு அது கடந்து போயிடணுமே ஒழிய ஒரு நாளும் அவங்க மேலே என்ன வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவ, நீ மாட்டுவ, அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன். இல்லை, கர்த்தர் நம் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார், என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு. இருந்துட்டு போட்டோம், பேசிட்டான். நான் எப்போவுமே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நிறைய பேர் உங்களை நிறையா பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசினவங்களாம் ஒரு காலகட்டம் கழித்து உண்மையை தெரிஞ்சோ அல்லது ஒரு காலகட்டம் கழிச்சோ வந்துட்டாங்க, பேசுவாங்க. பேசும்போது கர்த்தர் சொல்வார், நீ அவங்ககிட்ட கோவப்படாத, பழசை ஞாபகப்படுத்தாத. இப்போது பேதுரு மறுதளிச்சிட்டார். மறுதளித்த உடனே திருப்பி ஆண்டவர் கூப்பிட்றாரு, பேதுருவா வான்னு சொல்லி. பேதுரு வந்த உடனே இயேசு ஒரு இடத்துல கூட அவரை பார்த்து என்ன செய்யலை, என்ன பேதுரு இப்படி பண்ணிட்ட, அப்படி கூட இல்லை. ஒரு 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 சின்ன சோகமாக, நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கல பேதுரு, இல்லை இன்னும் கொஞ்சம், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே. எதுவுமே பாருங்கள், அந்த விஷயத்தையே கர்த்தர் என்ன செய்யலை, அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஏன் தெரியுமா, அது மாய்மாலம் அல்ல, அவர் இருதயத்திலேயே அப்படி இல்லை, அதை மறந்துட்டார். அது நான் உயிரோடு இருக்கும்போது நீ எனக்கு செஞ்சது, உயிர் தெழுந்த பிறகு எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு, மறுரூபம் ஆயிடுச்சு, பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எப்போ கர்த்தர் உங்களை மாற்றி அமைச்சிட்டாரோ
எப்போ கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிறாரோ, கர்த்தர் உங்களுக்குள்ளே பூரணப்படுதலை கொண்டு வராரோ, அந்த பூரணப்படுதலில் ஒன்று தான் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னித்தல். எரிச்சல் அடையாதீங்க, விட்டு தள்ளுங்க, போட்ட விடுங்க, என்ன பண்ணிட போகிறான். நல்லா ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பொய் பேசுகிறவன் ரொம்ப நாள் வளர்ச்சி அடைஞ்ச முடியவே முடியாது. சகித்து கொள்ளுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா.